தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம கம்போஸ் பண்ற நம்மளோட மியூசிக் அப்படினா நம்ம ரெடி பண்ண நம்மளோட மிடி ஃபைலை எப்படி மியூசிக் ஷீட்டா மாத்துறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ நீங்க நிறைய லைவ் ரெக்கார்டிங் அப்படினா நிறைய யூடியூப் வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. சோ ஒரு வயலினிஸ்ட் வாசிக்கிறாங்க இல்ல ஏதாவது கீபோர்ட் வாசிக்கிறாங்க அப்படினா அவங்களுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் ஷீட் வந்து வச்சிருப்பாங்க. சோ அதுல நோட்டேஷன்ஸ்லாம் இருக்கும். சோ அந்த நோட்டேஷன்ஸை பார்த்து நம்ம வாசிப்பாங்க. சோ அந்த பிளேயர் வந்து வாசிப்பாங்க. அவங்க வாசிக்கிற அந்த மியூசிக் ஷீட்டை நம்ம எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட Mixcraft ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து ஒரு மிடி ட்ராக்கோ உங்களோட இன்ஸ்ட்ருமென்ட் வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணனும், மிடியா ரெக்கார்ட் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மேல அங்க இருக்கிற அந்த பிளஸ் ட்ராக் கிளிக் பண்ணுங்க. அதுல இன்சர்ட் விஷுவல் இன்ஸ்ட்ருமென்ட் ட்ராக் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் ட்ராக் ரெடி ஆயிடும். சோ அதுல நீங்க ரெக்கார்ட் பண்ணனும்னு நினைக்கிற உங்களோட மிடியை வந்து நீங்க ப்ரோகிராம் பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேல அந்த மிடி ஃபைலை நீங்க வந்து மியூசிக் ஷீட்டா கன்வெர்ட் பண்ணனும் அப்படினு ஆசைப்பட்டீங்கன்னா சோ அது எப்படின்னு தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் இன்ஸ்ட்ருமென்ட் கிளாसेस எடுக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மியூசிக் ஷீட் இருக்கும். சோ அந்த இன்ஸ்ட்ருமென்ட் கிளாसेस எடுக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த மியூசிக் ஷீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. சோ இப்போ நீங்க ரெக்கார்ட் பண்ண உங்களோட மிடி ஃபைலை எப்படி மியூசிக் ஷீட்டா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். சோ இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண நம்மளோட மிடி ஃபைலை வந்து நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு கீழ வந்து இந்த மிடி எடிட்டர் விண்டோ வந்து ஓபன் ஆகும். சோ இதுல வந்து உங்களுக்கு இந்த லெஃப்ட் கார்னர் டாப்ல பாத்தீங்கன்னா பியானோ, ஸ்டெப் அண்ட் ஸ்கோர்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து நீங்க ஸ்கோர் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த டிஸ்ப்ளேல பாருங்க, நீங்க வாசிச்சிருந்தா உங்களோட இன்ஸ்ட்ருமென்ட் மிடி ஃபைல் வந்து இதுல வந்து மியூசிக் ஷீட்டா வந்து உங்களுக்கு வந்து அந்த நோட்டேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. இப்போ இந்த ஃபைலை ப்ராப்பரா ஒரு மியூசிக் ஷீட்டா எப்படி கன்வெர்ட் பண்றது, நோட்டேஷன்ஸ்லாம் ப்ராப்பரா வச்சு எப்படி நம்ம மியூசிக் ஷீட்டா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ இங்க மேல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ அந்த பிரிண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ இந்த விண்டோ வந்து பாப்பப் ஆகும். சோ இந்த விண்டோல வந்து பாத்தீங்க அப்படினா செலக்ட் பிரிண்டர்ல சோ நீங்க என்ன PDF வியூவர் வந்து யூஸ் பண்றீங்களோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. நான் வந்து Adobe PDF வந்து யூஸ் பண்றேன். சோ அதனால Adobe சூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்க என்ன PDF வியூவர் யூஸ் பண்றீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு நீங்க பிரிண்ட் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ இந்த விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோல நீங்க என்ன நேம்ல வந்து நீங்க உங்களோட ஃபைலை நீங்க சேவ் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ சோ அந்த நேம் உங்களோட மியூசிக் ஷீட் எந்த நேம்ல சேவ் பண்ணனுமோ சோ அந்த நேம் வந்து நீங்க கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்காக நான் ஜஸ்ட் சோல்ஃபுல் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிறேன். நேம் கொடுத்துட்டு சேவ் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களோட மிடி ஃபைல் வந்து மியூசிக் ஷீட்டா PDF ஃபைலா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த process தான் மேல நடந்துட்டு இருக்கு. நீங்க ரெக்கார்ட் பண்ணது ஜஸ்ட் ஒரு 1 மினிட் அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமா அந்த PDF கன்வர்ஷன் நடந்துரும். நீங்க ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்க்கு நீங்க கம்போஸ் பண்ணி நீங்க வச்சிருக்க மிடி ஃபைலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சோ நீங்க வந்து இந்த processல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் கன்வர்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சோனே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மியூசிக் ஷீட் வந்து PDF ஃபைலா வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். சோ ஓபன் ஆனோனே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க கரெக்ட்டா உங்களோட நோட்டேஷன்ஸ்லாம் பிளேஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மியூசிக் ஷீட்டை வந்து நீங்க எங்க வேணா எடுத்துட்டு போயிட்டு நீங்க இன்ஸ்ட்ருமென்ட் பிளேயர்ட்ட கொடுத்து நீங்க வாசிக்க சொல்லலாம். அவங்களால இத வாசிக்க முடியும். நீங்க கிரியேட் பண்ண மிடி ஃபைல் வந்து ஒரு 1 மினிட் மிடி ஃபைலா இருந்துச்சு அப்படின்னா 1 ஆர் 2 பேजेसலயே வந்து PDF ஃபைல் வந்து முடிஞ்சிரும். நீங்க ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் சாங்க்கு வந்து நீங்க மிடி ஃபைல் ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஆவரேஜா ஒரு 5 to 6 ஆர் 8 ஷீட்ஸ் வந்து எடுத்துக்கும். சோ இவ்வளவுதான் வந்து மிடியை வந்து ஒரு மியூசிக் ஷீட்டா கன்வெர்ட் பண்றதுக்கான ப்ராசஸ். சோ Mixcraftல ரொம்ப ஈஸியா கன்வெர்ட் பண்ணிரலாம். சோ உங்களோட மிடி ஃபைலையும் நீங்க கன்வெர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. வொர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் வொர்க் ஆகும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். பை. தேங்க் யூ.